மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே முக்கோண வடிவில் அமைந்த பீடபூமி எது? தமிழ்நாடு பீடபூமி. தமிழ்நாடு பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு? 60,000 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் பீடபூமிகள் யாவை? பாரமகால் பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி எது? பாரமகால் பீடபூமி. கோயம்புத்தூர் பீடபூமி சராசரி உயரம் எவ்வளவு? 150 மீட்டர் முதல் 450 மீட்டர் வரை. கோயம்புத்தூர் பீடபூமியில் அமைந்துள்ள மாவட்டங்கள் எவை? சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம். மைசூர் பீடபூமியை கோயம்புத்தூர் பீடபூமியிலிருந்து பிரிப்பது எது? மோயார் ஆறு. பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் எந்த பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கி உள்ளன? கோயம்புத்தூர் பீடபூமி. மதுரை பீடபூமி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மதுரை மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வரை நீண்டு உள்ள பீடபூமி எது? மதுரை பீடபூமி. வைகை மற்றும் தாமிரபரணி வடிநிலப் பகுதிகள் அமைந்துள்ள பீடபூமி எது? மதுரை பீடபூமி. நீலகிரி பகுதிகளில் காணப்படும் பல மலையிடை பீடபூமிகளில் குறிப்பிடத்தக்க ஒன்று எது? சிகூர் பீடபூமி. இந்த வினா விடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.